முடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அடியானை மறைத்து பரிசுத்தாவில் ஏவப்பட்டு பிரசங்கம் பண்ண இருக்கிற தேவ வார்த்தை ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் பார்க்கணும்ல, ஆலயத்துக்கு வெளியே அமர்ந்து கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் முகநூல் மூலமாக யூடியூப் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாள் வேண்டியதாவே ஆமென். கடந்த வாரத்தில் ஞானஸ்தானத்தை குறித்து இடத்துல பிரசங்கம் பண்ணினோம். அதில் ஒரு காரியம் நம்ம அப்போஸ்தலர் புத்தகம் 2:10 என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதில் 2:10 அல்ல, அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். அதை வாசிங்க, நான் சொல்லிவிட்டு அடுத்த காரியத்திற்கு கடந்து சொல்வோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசி பார்ப்போம். 40, 41, 42 வசனம். 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறும். இந்த காரியத்துல என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க அர்த்தம் எடுக்கிறோம், ரட்சிப்பை பெறும். மனம் திரும்பி என்ன செய்யணுமா? ஞானஸ்நானம் எடுக்கணும். மனம் திரும்புதல் எதை குறிக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆண்டவருக்கு விரோதமான பழக்கங்கள் இருக்குதோ அதிலிருந்து நீங்க வெளியே வந்தாதான் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பி விட்டீங்கன்னா ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்று விடுவீர்கள். அதில் என்ன சொல்லுது? மனம் விரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அது மாத்திரம் இல்ல, அப்போதுதான் நம்ம என்ன செய்ய முடியுமா? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பினாதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். குணப்படுப்பாவி மனம் திரும்பி குணப்படணும். இல்லையா? பாடல் பாடிடுறோம், எல்லாம் செஞ்சிடறோம். மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு இல்லாமல் தேவ ராஜ்யத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப மனம் திரும்பணும். மனம் திரும்பின உடனே என்ன செய்யணும்? ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பிட்டேன்னா உன்னோட இருதயம் சுத்தமா இருக்கும். பரிசுத்தாவிய வாசம் பண்ணுவார். அசுத்தாவி வெளியேறி பரிசுத்தாவின் வரத்தை பெறுறீங்க. அதுதான் மறுநாள் சொல்லிருக்கிறது. இல்லையா? இப்ப இங்க வல்லமை, இந்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய வல்லமை தான் உங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும் என்று சொல்லி. இல்லையா? அவர் 40 நாளுக்கு அப்புறம் பரமேறும் போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை விட்டு செல்கிறேன். அந்த தேற்றவாளன் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்ட்டு போறாரு. அந்த தேற்றவாளன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம். லூக்காவின் புத்தகம் 24:49. வேகமா வாசிப்போம், நேரம் இல்லை, வேலை இருக்கிறது. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது, என் பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினது, இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தின் வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வருது. அங்க இயேசு கிறிஸ்து முழுநாசனம் கொடுத்து அவர் ஏறும் பொழுது வானம் திறக்கப்பட்டு புறாவடிவிலே பரிசுத்த ஆவியின் இறங்குகிறார். எருசலேம்ல இருந்து நீங்க பெறப்படுறதுக்கு முன்னால உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை வரும். அந்த வல்லமை மிகவும் அவசியமானது. உலகத்தை நீங்கள் கடந்து செல்வதற்கு உன்னதத்தினுடைய வல்லமை மிகவும் அவசியமானது. அந்த ஆவியின் வல்லமை நீங்க பெற்றாதான் இந்த உலகத்துல பலத்தோடு நடக்க முடியும். ஆவியின் வல்லமை இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வது, சொல் செயல் சிந்தனை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நிறைந்திருக்க வேண்டும். ஆவியின் வல்லமை தான் உங்களை வழிநடத்தும். அறிவாக, எண்ணமாக, செயலாக இருந்து உங்களை வழிநடத்தின. அப்போஸ்தலர் புத்தகம் 1:8 பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்தாவினுடைய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் பாத்தீங்களா சாட்சிகளா இருக்கு. நம்ம எல்லாரும் யாருக்கு சாட்சியா இருக்கணும்? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். வல்லமையை பெற்றால் மாத்திரம் போது அந்த வல்லமையை கொண்டு இயேசுவுக்கு சாட்சியுள்ள ஜீவியா வாழணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடியவர்களா இருக்கணும்.
நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட. ஆமென். அப்ப பூமியில எங்க நீங்க சென்றாலும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். பாரப்பாளையத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஐயம்பாளையம் போறீங்க, வெகு தூரத்துல இருந்து வாடிப்பட்டிக்கு போறீங்க, பல இடங்களுக்கு ஜனங்கள் இருந்து வராங்க. எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்து இருக்கிறது. அங்கே உங்க சாட்சி நாம மயங்கப்படணும். இந்த சபைக்கு வந்திருக்கிறோம், இந்த சபையில நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? அங்க வெளிப்படுத்த வேண்டும். அதான் உங்களுடைய சாட்சி. ஆவியினுடைய வல்லமை, வாக்குத்தத்தம். பூமி எங்கும் கடாய்ந்திரம், எல்லா பக்கமும் நோக்கன் காணர். அதான் சொல்லுவாங்க, அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அதான் எல்லாம் உலகத்தான் சொல்லுவோம், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். 2 கொரிந்தியர் புத்தகம் 3:6 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். அது நம்மளை, அந்த ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கும். சோர்வா இருக்க நேரம் ஆவின் வல்லமை மற்றும் உற்சாகத்தில் என்ன செய்யறோம்? பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுறோம். இல்லையா? ஆவி நம்மளை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்த மாத்திரத்துல, ஊதிய மாத்திரத்துல, ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடைந்ததை போல ஆவினுடைய வல்லமையும் சரீரத்தில் இருக்கும்போது என்ன செய்வாய்? மகாபெரும் சேனைகளாக உயிர் தெழுவாய்ன்னு சொன்னதை போல உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கு. வாசிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அவர் உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்துக் கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அது உடன்படிக்கை என்ன சொல்லியிருக்கிறார்? உயிர்ப்பிக்கும் உங்களை. அல்லையா? எத்தனையோ பேர் இன்னைக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, இயேசுவை தெரிந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அநேக பேர் பிணமாக அமர்ந்திருக்கிறோம். மனக்கண்கள் குருடாய் போய் கிடக்கிறது. மனக்கண் குருடாய் இருக்கிறது திறக்கப்படணும். மனக்கண் திறக்கப்படும். ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து எளிமையாய் காணப்பட்டார். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. அதில் தெளிவா சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் புத்தகம் நம்ம 2:3 வாசனம், 1 கொரிந்தியர் 2:5 வாசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே தீர்மானித்திருக்கிறேன். போதுமானவராக இருக்கிறார். என் பேச்சும் என் பிரசங்கமும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் நான் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல், என் பேச்சும் என்னுடைய செயலும் மனுஷனுடைய நய வசனத்திற்காக இராமல், எப்படி? ஆவியினாலும் பலத்தினாலும். பாத்தீங்களா? ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கணும். உண்மையா பேசணும். நயவஞ்சகம். இன்னைக்கு சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததுனால அவர் பாவம் செய்தார். அன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற மனுஷன் நம்மளை ஏமாத்திடுறான். நயவஞ்சகமா ஆசை காட்டி மோசம் செஞ்சு நம்மளை ஏமாத்தி காசு பணத்தை பறிச்சிடுறான். நம்முடைய நிம்மதியை பறிச்சிடுறாங்க. நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும் பறிச்சிடுறாங்க நயவஞ்சகமாக. நம்பிடக்கூடாது. ஆவியின் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்களானால் ஆவி நிதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கு. அடுத்தவனை குறித்து நீ அவன் எப்படி சிந்தனையில இருக்கிறான், அவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லி ஆவி நிதானிக்கக்கூடிய தன்மையை வேணும் ஆண்டவர் கேட்டுக்கொள்ளுது. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 8:18 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 8:18. அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்திருந்தார். பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து. அப்போஸ்தலர் கைகளை வச்சதுனால என்ன? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்கிறார். முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்து அந்த தொட்டியை விட்டு எழும்பி போடுது. நீ என்ன செய்யணும்? ஆவியின் பரிசுத்த ஆவியின் ஊழியக்காரன்ட்ட நீங்க போய் விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் கைகளை வைத்து ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அதனாலதான் ஊழியக்காரர்கள் யாரையும் டக்குன்னு யார் மேலும் நீங்க கை வச்சிட முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான்
அவனுடைய தலையில கையை வச்சு ஜெபம். ஆமென். அவன் ஆயத்தமா இருக்கணும், ஊழியக்காரன் வல்லமை பெற்றவனாக இருக்கணும். சும்மா யார் வேணாலும் போய் டக்குன்னு தலையில கை வச்சுக்கணும் என்ன செய்யணும்? அவர்களுக்குள்ளாக இருக்கிற பொல்லாதாவி காரியம் உங்களை எதிர்த்து என்ன செஞ்சிடும்? அடிச்சு விட்டுரும். அல்லையா? ஆமென். மிகவும் கவனமா இருக்கணும். நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம், முழுக்காசம் பெற்றுக்கொண்டோம், நம்ம இயேசுடைய சீஷரா இருக்கணும், நல்லதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றீங்க, கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளை ஆயப்படுத்துறீங்க, உடனே போய் மற்றவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். சிரசின் கைகளை வைப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம், ஊழியர்களுக்கு மாத்திரம் தான் அதிகாரம். அல்லையா? ஊழியர்களுமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். அது மாத்திரம் அங்கே வேதம் சொல்லுது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் யோவான் புத்தகம் 4:24. யோவான் புத்தகம் 4:24 வேகமாக. தேவன் ஆவியாயிருக்கிறார். யாரு? தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். அவர் ஆவியா இருக்கார். சொல்ல எங்கும் வியாபித்திருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கு. எனக்குள்ள இருக்கிற தெய்வம் உனக்குள்ள இருக்குது. அதனால அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுகணும். அவரை கும்பிடுறவங்க உண்மையா கும்பிடணும். ஏனோ தானா என்று கும்பிடக்கூடாது. உண்மையா அவரை கும்பிட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. சும்மா என்னத்தையோ வந்தோம், ஆலயத்துக்கு வந்தோம், சேர நாற்காலி அமைந்தோம், ஆண்டவரோடு சேர்ந்து பாட்டு பாடணும், ஆராதித்தோம் என்று சொல்லாமல் உண்மையாகவே உங்களை ஒப்புக்கொடுங்க. கண்களை மூடி, அதான் சொல்றேன், ஆராயில கண்களை மூடி ஆண்டவரே என்று சொல்லி அவரோடு பேசலாம். ஜெபத்திலே தேவநாமம் மகிமைப்படும்படியா எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேடி வரீங்க, அவரை நோக்கி கேட்கணும். கேட்டுக்கொண்டீங்கன்னா நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஆவியிலே உணர்ந்து கண்களை மூடி, அதான் சொல்லிருக்கீங்க, பரிசுத்த அலங்காரத்துக்கு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இருந்தால்தான் ஆவியினுடைய வளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லையா? சாதாரண ஒரு கழிப்பறையை செல்கிறீர்கள், அது கழிப்பறை சுத்தமாக இல்லை என்றால் அந்த கழிப்பறை அமர்ந்து நீங்கள் காலை கடனையோ அல்லது மாலை கடனோ கழிப்பதற்கு மிகவும் துர்நாற்றம் வீசும். உன் வாழ்க்கையில உன் சரீரம் துர்நாற்றமாக வீசாதபடி உன் சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தினாதான் ஆவியான உனக்குள்ள வாசம் செய்வார். ஆண்டவர் உனக்குள்ள வரும், தெய்வம் உனக்குள்ள வரும். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுவோம். வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 4:12. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 4:12. எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்னா ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் அவசியமா இருக்கிறார். அதைத்தான் அங்க சொல்லியிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின 4:12 வெளிப்படுத்தின 4:1-2 மன்னிக்கும் 4ஆம் அதிகாரம் 1. பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விரும்புகிறேன். ஆமென். 1-2 ரெண்டையும் வாசித்தீங்களா? உடனே ஆவிக்குள்ளானேன். பாத்தீங்களா? இங்க உடனே ஆவிக்குள்ளாகிறீங்க. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த சிங்காசனத்தை நீங்க பார்க்கணும்னா ஆவிக்குள்ளாகணும். அல்லையா? அன்பான தேவ பிள்ளைகளே, சிங்காசனத்தை போய் சேர வேண்டும் என்றால் நீங்க ஆவியில நிறைந்திருந்தா தான் போக முடியும். உள்ளான மனுஷனை பலப்பட்டு வேறொன்றி நிலை பெற்றவர்களாய் அறிவு கெட்டாக அந்த அன்பை அறிந்து கொள்ள அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கு. ரோமர் புத்தகம் 8:9 சொல்லியிருப்பாருங்க. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல். பாத்தீங்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நீங்க மாம்சத்தின்படி நடக்க மாட்டீங்க, ஆவியிலே நடப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவியிலாதவர் அவருடைய அல்ல. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா அவருடைய அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்று இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் யாருடையவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள் அந்த உலகத்தை ஜெயிக்கப்படுறது. அல்லையா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிற நாளிலே பிரசங்கம் என்ன செய்யப்பட்ட அந்த வார்த்தைகள் ஆண்டவரை அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒளிபரிக்குமாறு பார்த்த பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சில தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான நன்மையும் இப்பொழுதும் சதா காலமுடைய இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.